வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். அதாவது ஒரு நபர் சாதகம் கொண்டாடுறார். அவரோட சாதகம், பையனோட சாதகம், அவங்க ஒய்ஃபோட சாதகம் கொண்டாந்துறாரு. பார்த்தீங்கன்னா அவரோட சாதகத்தில் சிம்ம லக்கணம், சிம்ம லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல வந்து சனி போகிறார். அஷ்டம சனி. சிம்ம லக்கணத்துக்கு, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி போயிட்டு, பையனுக்கு வந்து 7.5, அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கு 7.5. இந்த பையனுக்கு 7.5, வீட்டுக்கார அம்மாவுக்கு 7.5 போது இவருக்கு பயம் வந்துடுச்சு. தன்னறியாமல் ஒரு பயம். என்னங்க, இந்த தாந்தோன்றி மலைக்கு கிளவரமாக ஆஞ்சநேயர் சனீஸ்வர பகவான் இருக்கிறாங்க. அங்கே விளக்கு போட போகிற விளக்கு போட்டுருக்காரு. ரெண்டாவது கரூரில் பார்த்தீங்கன்னா, கரூர் ஈஸ்வரன் கோயிலில் 9 நவக்கிரகத்தில் சனீஸ்வரனுக்கு விளக்கு போட்டுட்ருக்காரு. அண்ணா நகரில், கரூர் அண்ணா நகர் கற்பவனையார் கோயிலில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் இருக்கிறார். சனீஸ்வரனுக்கு விளக்கு போடுறார். என்னங்க, ஆஞ்சநேயருக்கு விளக்கு போடுறார், வெத்தலை மாலை சாத்துறார். இப்படியே வந்துக்கிட்டு இருந்தார். நானும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்தா எங்கிட்ட சாதகம் பார்த்துட்டு இருக்கார். நான் சொன்னேன், எது எங்கே பார்த்தாலும் சனீஸ்வரனுக்கு விளக்கு போடுறீங்க, ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை போடுறீங்களேன்னு கேட்டேன். இந்த மாதிரிங்க, எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு 7.5, எங்கள் பையனுக்கு 7.5, எனக்கு வந்து அஷ்டம சனி ஓடிட்டுருக்குங்க, அதனால் விளக்கு போடுறேன் அப்படின்னு சொன்னார். சாதகம் பார்த்தது நான் ரொம்ப நாள் ஆச்சு. கொஞ்சம் கேட்புட்டு அவர் எப்படின்னு தெரியல, கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால். ஆனால் உண்மைதான், அவங்க பையனுக்கும் 7.5 சனி, அவங்க வீட்டுக்கார அம்மாவுக்கும் 7.5 சனி. இவர் சிம்ம லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல சனி போகிறார். அப்போ அஷ்டம சனி போயிட்டு. பயப்படாதீங்க, 3 பேர்த்துக்கு சனி வந்து ஒன்றுமே பண்ணாது. இப்போ ஒருத்தருக்கு 7.5 நடக்குதோ, உங்கள் பையனுக்கு 7.5 நடக்குதுன்னா படிப்பில் தடை கொடுக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு சொத்து உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு 2வது தடவை. ஒன்றும் கவலைப்படாதீங்க, உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு ஒன்றும் பண்ணாது. உங்களுக்கு அஷ்டம சனி ஒன்றுமே பண்ணாது, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா 3 7.5 போகுது, ஒரு 2 7.5 போகுது, ஒரு அஷ்டம சனி போயிட்டுருக்குன்னா கண்டிப்பாக அந்த சனி பகவான் வந்து அந்த வீட்டுக்கு வந்து கெடுதல் செய்ய மாட்டார். ஒரு 7.5 போகுதுன்னா தான் கண்டிப்பாக பாதிப்பு கொடுப்பார். என்னங்க, 2 7.5 போனாலும் ஓரளவுக்கு பாதிப்பு கொடுப்பார். ஆனால் அஷ்டம சனி கூட வரும்போது கண்டிப்பாக பாதிப்பு தர மாட்டார், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி. அதாவது தாந்தோன்றி மலைக்கு கிளவரமாக ஆஞ்சநேயர் சனீஸ்வர பகவான் இருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் நீங்கள் விளக்கு போட்டுவாங்க, எள்ளு தீபம் விளக்கு போட்டுவாங்க. கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும், வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி தகிரித்தை சொல்லி அவங்களுக்கு விளக்கு போட சொல்லியிருக்குது. ஆனால் அது என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ சில பேர் வந்து பயப்படுறாங்க. அஷ்டம சனி, அப்போ 7.5நாலே பயமாக இருக்குது, 7.5 வந்துடுச்சு, என்ன பண்ணுறதுனே புரியல, சனி நம்மளை ரொம்ப படுத்துவார், ரொம்ப சிக்கல் படுத்துவார் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் பயப்படுறாங்க. அப்படிலாம் கிடையாது. 7.5னா ஒரு வீட்டுக்கு ஒரு வீட்டில் ஒரு ஃபேமிலியிலே 3 பேர்த்துக்கு 7.5னா அந்த சனி உங்களை ஒன்றுமே பண்ண மாட்டார். ஆனால் ஒருத்தருக்கு 7.5 நடக்குதுன்னா பிரச்சனை நடக்கும், அதை உங்களால் தாங்க முடியல. 2 பேர்த்துக்கு 7.5நாலும் ஓரளவுக்கு அந்த தாங்க முடியாத சூழ்நிலை கொடுக்கும். ஆனால் 3 பேர்த்துக்கும் போது 2 பேர்த்துக்கு 7.5 ஒரு அது அஷ்டம சனி ஒன்றா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்துக்கு பாதிக்காது. நான் சொன்னேன், இந்த 9 நவக்கிரகத்தில் சனி பகவானுக்கு ஒரு எள்ளுத்தீவம் போட்டு வழிபாடு வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த சனி பகவான் உங்களுக்கு நல்லதே பண்ணுவார். முடிஞ்சால் திருநள்ளாறு போயிட்டு வாங்க, சனீஸ்வர பகவானை போய் வழிபடிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நல்லாங்குளத்தில் குளிச்சுட்டு வாங்க, உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுக்குறோம். இல்லைன்னா குச்சனூர் போயிட்டு வாங்க, சனீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க, நல்ல மாற்றம் வரும். உங்களுக்கு வந்து நீங்கள் நினச்சிட்டீங்க தண்டனை கொடுப்பார், 2 பேர்த்துக்கு 7.5, எனக்கு அஷ்டம சனி ஓடிட்டு இருக்குது, 2.5 வருஷம் நான் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு வந்துடுச்சு. அதை பயப்படாதீங்க. சனி பகவான் வந்து நியாயம் நேர்மை. நீங்கள் தப்பு செய்கிறவங்களுக்கு தான் தண்டனை கொடுப்பார ஒழிஞ்சு, நீங்கள் தப்பே செய்யலைன்னா உங்களுக்கு தண்டனையே கிடையாது. புரியுதுங்களா? அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டாம். 2 பேர்த்துக்கு 7.5, ஒருத்தருக்கு அஷ்டம சனி ஓடுனாலும் பயப்பட வேண்டாம். சொத்து சம்பாதிக்கலாம், நல்லா இருக்கலாம். நான் சொன்ன தெய்வத்துக்கு நீங்கள் விளக்கு போட்டுவாங்க, கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொன்னபடி நல்ல மாற்றம் இருக்குதுன்னு சொன்னாங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய ஃபோன் நம்பர் 95 14 77 10 74. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. ஆன்லைன் சாதகம் பேசப்படும். வாழ்க வளமுடன்.